இந்த கிராம சபையினுடைய நோக்கம் என்னன்னா, மக்களே அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைச்சது தான் அந்த கிராம சபை. இதுவரைக்கும் 4 கிராம சபையா நடந்துட்டு இருந்தது. அதை இப்போ 6 கிராம சபையா உயர்த்தியிருக்காங்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த கலைஞர் கனவு இல்லம்ங்கிறது மக்கள் அவங்க நேரடியாக கேட்குறாங்க, எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பட்டாவை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அந்த கிராம சபையில் ஒப்புதல் வச்சாங்கன்னா பயனடைஞ்சது. 185 வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ரேஷன் கார்டு வேணும் அல்லது ஆதார் கார்டை மாற்றணும், என்ன குறை சொல்கிறாங்க கூட அந்த கிராம சபையில் சொன்னாங்கன்னா அது உடனடியாக நிறைவேற்றப்படும். நம்ம ஊர் நம்ம பள்ளிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முதல்வர் அவர்கள். அதில் நம்ம ஊராட்சியில் 2 கோடி ரூபாய்க்கு அந்த பில்டிங் 11 பில்டிங் கட்டி கொடுத்தோம். 650 குழந்தைகள் பயனடைகிறாங்க. சாலை வசதி, அதே மாதிரி பைப் லைன் வேணும், தண்ணி பிரச்சனை வேணும், தண்ணி வேணும், என்ன குறை இருந்தாலும் கூட சொல்லிடுறாங்க. இதே இந்த 50% பெண்களுக்கு உரிமை கொடுத்தது கூட அந்த கிராம சபையின் மூலியம் தீர்மானத்தின் மூலியமாக தான் அது வந்தது. அதனால் ஒவ்வொரு கிராம சபையினுடைய தீர்மானம் இது வரவேற்கத்தக்கது. இது மாதிரி ஒரு நேரடியாக உடனடியாக மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய கிராம சபையில் சிஎம் பேசுவது தமிழகத்திலே இந்தியாவுடைய முதல் மாநிலமாக இருக்கிறதுக்கு நாங்களே பெருமைப்படுறோம். அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க வேண்டிய கிராம சபை இப்போ 11ஆம் தேதி வச்சிருக்காங்க. அந்த 11ஆம் தேதி கிராம சபையில் நம்முடைய முதல்வரே நேரடியாக காணொலி காட்சி மூலயமா அந்த மக்களிடத்தில் பேசும்பொழுது அது நல்ல வரவேற்பார்.